அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இல்ல தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா GitHub. GitHubன்னா என்ன? அதனால நமக்கு ஒரு என்ன பயன்? இதுக்கு இது எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இதனால இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு டெவலப்பர்ஸ் மத்தியில அப்படின்ற விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அதோட நம்ம ஒரு சாம்பிள் சோர்ஸ் எப்படி அப்லோட் பண்றதுன்னு கூட பார்க்க போறோம். ஸோ GitHubன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரின்னு சொல்றாங்க. ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகிற ரெபாசிட்டரி, பப்ளிக் ரெபாசிட்டரின்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன சொல்றதுன்னா, இப்போ நீங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கோடிங் பண்றீங்க, அதுக்கு உண்டான ஃபைல்ஸ் நம்ம சோர்ஸ்ன்னு கூப்பிடுறோம். ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்க உங்க லோக்கல் சிஸ்டம்ல வச்சுக்கிட்டு நீங்க அந்த ப்ராஜெக்டையோ இல்லாட்டி ட்ரைனிங்கையோ அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ இது உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற லோக்கல் சிஸ்டம் உங்கள் பிசியில் ஏதாவது வைரஸ் வந்தோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அட்டாக் வந்தோ இல்லை ஏதாவது ஒரு அப்கிரேட் ப்ராசஸ்லேயோ ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா உங்களால் அந்த டேட்டா திருப்பி எடுக்க முடியாது. நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக நம்ம கூகுள் டிரைவு அந்த மாதிரி ஒன் டிரைவு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இது என்னன்னா ஒரு கிளவுட் ரெபாசிட்டரி, பப்ளிக் ரெபாசிட்டரி, ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் லேர்னர்ஸ்க்கு அவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி உருவாக்கப்பட்டது. இது எப்போதுலேருந்து இருக்கு. ஸோ ரீசெண்டாக இதுக்கு நிறைய ஆட்-ஆன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பின்ட்ரெஸ்ட், மெர்சிடிஸ் பென்ஸ், பிஎன்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள் கூட இது யூஸ் பண்ணுறாங்கன்றது இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை நீங்கள் இங்கே உங்கள் கிட்டப்பில் போட்டிங்கன்னா இது github.devன்ற ஒரு வெப்சைட் கூட உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது க்ரியேட் பண்ணி கொடுக்குது நமக்கு. யூஆர்எல் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் உங்கள் ரெபாசிட்டரி பேஸ் பண்ணி github.devன்ற ஒரு சஃபிக்ஸோட கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இது உங்களுக்கு ப்ரைவேட் மட்டுமே இல்லை, என்டர்பிரைஸ் எடிஷன், அதாவது ப்ரைவேட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. நீங்கன்னா பப்ளிக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா உங்கள் கோடு எல்லாரும் பார்க்க முடியும். ஸோ எனக்கு இது வேணாம், பப்ளிக் வேணாம், என்னோட டீட்டெயில்ஸ் யாரும் பார்க்கக்கூடாதுன்னா ப்ரைவேட் வெர்ஷனுக்கு நீங்கள் போகலாம். ப்ரைவேட்டுக்கு ஆக்சுவலாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது GitHub என்டர்பிரைஸ் எடிஷன் சொல்கிறாங்க. என்டர்பிரைஸ் எடிஷன் அகெயின் உங்களுக்கு ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் GitHub யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ பப்ளிக், ப்ரைவேட், என்டர்பிரைஸ் 3 ஃப்ளேவரில் அவங்க இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி GitHub ஆக்ஷன்ஸ்னு ரீசெண்டாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு நார்மலாக ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறோம் இல்லாட்டி ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம்னா சில சிஐசிடி ப்ராசஸ்ன்றது பண்ண வேண்டியதாக இருக்கும். சிஐசிடின்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஆர் டெலிவரி. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் கூட GitHub ஆக்ஷன்ஸ் ஒரு மெத்தடில் வச்சு அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. அதே மாதிரி GitHub ஒரு மொபைலில் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலான்றது இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இது பப்ளிக்காக இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பருக்கு இது ஒரு கம்யூனிட்டி கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் கோடு எப்படி மற்றவங்க பார்க்க முடியுமோ அதே மாதிரி மற்றவங்க கோடு கூட நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு பைத்தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ பைத்தானை மற்றவங்க எப்படி மற்றவங்க ரெபாசிட்டரியில் எப்படி அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன ப்ரோக்ராம் செய்திருக்காங்க அப்படின்றத கூட நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி கூட நிறைய பேர் கோடிங்கை கற்றுப்பாங்க.
ஸோ இதே மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுதான் இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நார்மலாக இப்போ இந்த இல்லை அக்கௌண்ட் இல்லைன்னா நம்ம இங்கே சைன் அப் ஃபார் கிட்டப்னு இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக யூசர் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து அது வெரிஃபை பண்ணிட்டு தான் ஜென்ரல் ப்ரொசீஜர் தான். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால நான் லாகின் ஆகிட்டேன் அப்போ. ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரெபாசிட்ரிஸ்னு இருக்குது. இது வந்து ரெபாசிட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் என்னோட யூசர் நேம், ஸ்ரீநமஹன்றது என்னோட யூசர் நேம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ பாருங்கள், இது ஒரு ரெபாசிட்ரி. இந்த யூஆர்எல் நீங்கள் வெப்சைட்டில் அடிச்சிங்கன்னா, அதாவது github.com, அதுக்கப்புறம் என்னோட யூசர் நேம், அதுக்கப்புறம் என்னோட ரெபாசிட்டரி நேம், இதை நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கூட இதை ஆக்சஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து பப்ளிக்கில் இருக்கு. ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு சோர்ஸை வந்து எப்படி வந்து இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே நம்ம பைத்தான் டியூட்டோரியல்ஸில் இந்த மாதிரி நிறைய பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோக்கலில் அதை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் as zip. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் லாகின் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும், உங்களோட யூசர் நேமை வச்சு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இங்கே என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ரெபாசிட்டரிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இப்படி காட்டும். ஸோ இங்கே பாருங்கள், பப்ளிக்னு இங்கே இருக்குது. ஸோ இந்த டொமைன் வந்து பப்ளிக், யார் வேணால் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த கிட்டப் அக்கௌண்ட் இருக்கவங்க யார் வேணால் இதை ஆக்சஸ் பண்ணலாம். ரைட். இப்போ வந்து ஒரு ரெபாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே நம்ம ரெபாசிட்டரிஸ்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற ரெபாசிட்டரிஸ் காட்டுதுங்க. இப்போ நான் வந்து நியூன்னு பட்டனில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு நம்ம யூசர் ஐடி வந்து அப்படியே இருக்கும். ஸோ ரெபாசிட்டரி பேர் கேட்குது. பேர் வந்து நான் இங்கே பைத்தான் டியூட்டோரியல்ஸ்னு வைக்கிறேன். ஸோ இதை வந்து ஏற்கனவே நீங்கள் அதே பேரில் ஏதோ ரெபாசிட்டரி வச்சுருந்தீங்கன்னா டூப்ளிகேட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இது டைனமிக்காக செக் பண்ணது கூட. ஸோ அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், பைத்தான் டியூட்டோரியல்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதை இங்கே சொல்லுது பாருங்க, பப்ளிக்னா எனி ஒன் ஆன் த இன்டர்நெட் கேன் see this repository, you choose who can commit. அதே மாதிரி ப்ரைவேட்னு எடுத்துக்கிட்டா you choose who can see and commit to this repository. ஸோ ப்ரைவேட்டு இல்லாட்டி பப்ளிக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீட்மி ஃபைலுன்னு ஒரு கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ரெபாசிட்டரிக்கு ஃபைல்ஸு என்ன பர்பஸ்ன்றது வந்து இது யாருக்கும் தெரியாது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அன்லெஸ் நீங்கள் அதுக்குள்ளே போய் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டா. ஸோ ரீட்மின்ற ஒரு ஃபைல் என்னென்ன ஒரு ரெபாசிட்டரிக்கு ஆட் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, டீட்டெயில்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எதனால் யூஸ் ஆகுது, எதை பற்றின்ற ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபைல் யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரியேட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ நம்ம ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் டியூட்டோரியல்ஸ்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு உண்டான யூஆர்எல் வந்து இது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து இந்த ஃபைல்ஸ்குள்ளே இந்த ரெபாசிட்டரியை வந்து அதில் அவங்க ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை. ரைட். இப்போ வந்து ஒரு ஃபைலு, ஒரே ஒரு ஃபைல் தான் ஆட் ஆயிருக்கு, அது வந்து ரீட்மி ஃபைல். ஸோ ரீட்மி ஃபைலில் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃபைல் நான் வந்து ஆட் பண்ணோம்னா இங்கே ஆட் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை இங்கே ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இங்கே ஆட் ஃபைல்னு கிளிக் பண்ணால் அப்லோட் ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் வந்துச்சு. இந்த இடத்துல சூஸ் யுவர் ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கமிட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கமிட் சேஞ்சஸ். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி உங்கள் ரெபாசிட்டரி சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன மாற்றங்கள் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்கன்றத வந்து இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனாக இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இது நீங்கள் ஒரே ப்ராஜெக்ட்டு இல்லை ஒரே லேர்னிங்ஸு மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு குரூப் ஒரு டீம் கிட்ட நீங்கள் வந்து கொலபரேட் பண்ணி பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இது கமிட் சேஞ்சஸ்ன்றது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு இனிஷியல் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக கொடுக்கணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரான்ச்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. ஸோ எப்போவுமே வந்து மெயின் பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்கும் டிஃபால்ட்டாக. சில நேரத்தில் இப்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட சோர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதை வந்து யாருமே அன்னெசரியாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா மொத்தம் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மெயின்ற பிரான்ச் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அதோட ரெப்ளிகேட், அதாவது மெயின் பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த பிரான்ச்சில் தான் அவங்க எல்லா சேஞ்சஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரான்ச்சு வந்து டிவ் பிரான்ச்சுன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ரெகுலேஷன் பிரான்ச்சுன்னு சொல்லலாம். ஒன்ஸ் அந்த பிரான்ச் வந்து பர்ஃபெக்டாக டெஸ்ட் ஆகுது, ஒர்க் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் கூட சேர்த்து விட்ருவாங்க, மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் டியூட்டோரியல்ஸ்ன்றதுல நம்ம கொடுத்த மெசேஜோட அந்த ஃபைல்ஸ் கூட அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ப்ராஜெக்ட்ஸு, விக்கி, செக்யூரிட்டி, இன்சைட்ஸு, செட்டிங்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிகினருக்கு இந்த லெவல் வரைக்கும் போதும். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம போக போக வீடியோஸில் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நம்ம வந்து இதே மாதிரி பைத்தான் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத கூட நம்ம இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே பைத்தான் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கிட்ட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ அதில் வந்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் இருக்குது. ரெபாசிட்டரிஸ் வந்து 20,000 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பைத்தான் கோடு டியூட்டோரியல்ஸ்னு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ இதை விட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி மற்ற டெவலப்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி ரெபாசிட்டரிஸ் கூட நம்ம பார்த்துட்டு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அவர் க்ளீனாக ரீட்மின்றது டியூட்டோரியல்ஸ் ஈஸியாக சொல்லியிருக்காரு. மிஷின் லேர்னிங் கூட போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இதை வச்சு கூட ஒரு நல்ல ஒரு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ டு யூஸ், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நமக்கு என்னென்னா கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுற ரெபாசிட்டரிஸு உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸாக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஐடியா வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் அதோட சப்செட், அதாவது ஒன்ஸ் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்கள் ஸ்கில்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிட்டப்ன்றது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பிட்டு நன்றி, வணக்கம்.